ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீரெய்லர் கார்டை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க. ஹாய் கைஸ், நிறைய காசு போட்டு நம்ம ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த சைக்கிள் மேலே இன்னும் கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கோட்டை விட்ட ஒரு சில விஷயங்கள் நம்மளோட சைக்கிளுக்கு ரொம்ப பெரிய செலவு எடுத்து விட்ரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரியர் டீரெய்லர் கார்டு. ஸோ இந்த ரியர் டீரெய்லர் கார்டு அப்படிங்கிறது என்ன, இது போடலைன்னா உங்களோட சைக்கிளில் என்னென்ன டேமேஜ் வரும் அண்ட் இதை எப்படி போடுறது, இது மூணுத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ரியர் டீரெய்லர் கார்டுனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சைக்கிளோட லெஃப்ட் சைடில் எப்போவுமே சைடு ஸ்டாண்டு நீங்கள் போட்டிருப்பீங்க அண்ட் ரைட் சைடு ரியர் டீரெய்லர் வந்துருக்கும். அண்ட் இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த போட்டனால அந்த சைடு ஸ்டாண்டில் அது நிற்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் விண்டு அடித்து அந்த சைக்கிள் வந்து வண்டியோட ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே டாப்பில் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து லேண்டோட எது இருக்கும் அப்படின்னா ரியர் டீரெய்லர். ஸோ அந்த ரியர் டீரெய்லரோட போர்ஷன் கீழே அப்படியே விழுந்துச்சு அப்படின்னா அந்த நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நம்பர் 1 என்னன்னா அந்த ரியர் டீரெய்லரோட ஹேங்கர், அந்த ஹேங்கர் பெண்ட் ஆகும். ப்ராப்ளம் நம்பர் 2, அதில் நீங்கள் போட்டிருக்க அந்த அந்த ஸ்டெம்மோட வர்ற அந்த ஒரு விஷயம் கட்டாச்சுன்னா நீங்கள் அப்படியே வேற செட்டு தான் மாற்றணும். அப்புறம் அதில் இருக்கிற அந்த லிமிட் ஸ்க்ரூ, இண்டெக்ஸிங் ஸ்க்ரூ, அதுக்குள்ள அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே மாறிடும். அப்புறம் அது பிரேக் ஆகி உடஞ்சிரும். ஸோ இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் அதிகம். இப்போ இந்த ரியர் டீரெய்லர் கார்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டீரெய்லர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வண்டி இப்போ வந்து கியர் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் ஆகி வரும்போதே அதில் இருக்கிற குயிக் ரிலீஸ் வந்து சில குயிக் ரிலீஸ் ரொம்ப டக்குன்னு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில குயிக் ரிலீஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கிற குயிக் ரிலீஸை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த டீரெய்லரோட குயிக் ரிலீஸ் இருக்குல்ல, அந்த குயிக் ரிலீஸை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒன்றுமே இல்லை, சும்மா இந்த லீவரை கீழேருந்து மேலே தூக்குறதுக்கு, லிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த கெந்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் பயன்படுத்தியிருக்கேன். அதுதான் இந்த ஃபேன். அதாவது ஃபேனில் வர அந்த டாப் போர்ஷன், அந்த டாப் போர்ஷனில் உள்ள கிளாத் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டீலை அப்படியே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த குயிக் ரிலீஸ் லீவரில் வந்து கோடு விழுந்துடும். ஸோ அந்த கோடை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து அந்த இதை பிடிச்சி தூக்கும் போது அதில் கோடு விழுகிறத வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத் எடுத்து அதுக்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே கொடுத்து அதை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு அதை வச்சு அந்த குயிக் ரிலீஸ் லீவரை உள்ளே கொடுத்து அதை அப்படி கையாட்டு தூக்குனிங்கன்னா ஈஸியாக மேலே தூக்கிடலாம். வெறும் கையை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குயிக் ரிலீஸ் ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ரைட் சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த டீரெய்லர் கார்டை மாட்டிட்டு டைட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிடக்கூடாது. குயிக் ரிலீஸ் வந்து ஓரளவு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதில் வந்து 2 விதமாக வந்து அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதாவது வந்து குயிக் ரிலீஸ் ஃபுல்லாக டைட் ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு பாதியாக தூக்குனிங்கன்னா அது வந்து அப்படியே ஹரிசாண்டலாக நிற்கும். இன்னொரு சைடு நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ஃப்ளாட் ஆயிரும். ஸோ இந்த 2 லெவலில் வந்து ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கணும். அடுத்து செகண்ட் லெவலுக்கு உங்களோட ஹேண்ட் இம்ப்ரெஷன் அந்தளவு தான் நீங்கள் வந்து கொடுத்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு 2 கையும் சேர்த்து வச்சு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஓவர் ப்ரெஷர் போடுற மாதிரி ஆயிரும். பார்ட்ஸ் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டென்ஷன் ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அந்த டீரெய்லர் கார்டு இன்ஸ்டால் பண்ணது போக அப்படி அதாவது வந்து லைட்டாக லிமிட்டட் ப்ரெஷர் தான் கொடுக்கணும், ஓவர் ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த லீவர் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. அதாவது நான் காட்டின எக்ஸாம்பிள் இந்த ஃபேன் லீவர். இது மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது குயிக் ரிலீஸ் மாட்டுற லீவர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த குயிக் ரிலீஸ் லீவர் வந்து திருப்புறதுக்கு முன்னாடி உங்களோட டீரெய்லர் கார்டு இருக்குல்ல, அது மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த டீரெய்லர் வந்து மேக்ஸிமம் ப்ளையை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ப்ளைனா இப்போ உங்களுடைய கியர் செட் 7/3ன்னு வைங்களேன், அதில் அந்த 7/3ல் மேக்ஸிமம் பின்னாடி இருக்கிறது வந்து 7 தான், அந்த கடைசி பல்லு. அந்த கடைசி பல்லு 7ல் போய் அது நிற்கணும். நின்னால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளை இருக்கும். அந்த கடைசி பல்லில் வந்து அதை நிப்பாட்டினதுக்கப்புறம் இருக்கிறதுலே மேக்ஸிமம் கியரில் வந்து அதை போட்டுடணும்.
போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட குயிக் ரிலீஸை கழட்டிட்டு அதில் டீரெய்லர் கார்டை மாட்டணும். அது வந்து 7 இல்லாமல் 1லேயோ 2லேயோ 3லேயோ இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ளை சரியாக தெரியாது. அதோட ப்ளை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டீரெய்லர் கார்டை வந்து செட் பண்ணி மாட்டணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் கியரில் வைக்கணும். இப்போ வந்து சில கியர் செட்டு வந்து ஃப்ரண்ட்டில் 2வும் பின்னாடி 9ம் இருக்கும். அப்போ வந்து பின்னாடி 9ல் இருக்குன்னா அதில் அந்த 9வது கியர் வரைக்கும் அந்த ப்ராக்கெட்டை நகட்டிடணும். நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி 9th கியரில் பேக்கில் வச்சுட்டு அந்த 9th கியரில் வச்சதுக்கப்புறம் தான் அந்த டீரெய்லர் கார்டை மாட்டணும். அப்போ தான் அந்த டீரெய்லர் கார்டு எவ்வளோ தூரம் மேக்ஸிமமாக வந்து ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்றது தெரியும். ஓகே, இவ்வளோ தான் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ திரும்ப வந்து வீடியோக்குள்ளே வருவோம் வாங்க. ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த ரியர் டீரெய்லரோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் டிமாண்டும் ஒரு சில இடத்துல ரொம்ப ஹையாகவும் ஒரு சில இடத்துல ரொம்ப லெஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ நான் இருக்கிறது மதுரையில் இந்த ரியர் டீரெய்லருக்கு ரொம்ப கிராக்கி அதிகம். அதாவது நிறைய இடத்துல கேட்டு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 11 கடையில் கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு கடையில் இது இருந்தது. அண்ட் அவங்க கிட்ட நான் கேட்கும்போது இதோட ரேட் 100 சொன்னாங்க. ஸோ எங்கேயுமே இல்லாதப்ப இது 100க்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேர்களே, நீங்கள் இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அமைக்கி பெல்ல ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வரும். மீண்டும் சந்திப்போம். பாய்.